விஜய் சொல்றாரு, வெண்ணிலா என்ன மறந்துட்டியா? தாத்தா, பாத்தீங்களா தாத்தா, வெண்ணிலாவுக்கு நான் யாருன்னே தெரியல தாத்தா. தாத்தா, என்ன மறந்துட்டா தாத்தா. விஜய், அழாதப்பா. எப்படி வெண்ணிலா, எப்படி உன்னால என்ன மறக்க முடிஞ்சுச்சு? ராகினி சொல்றாங்க, விஜய், வெண்ணிலாவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா விஜய், என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? மத்தவங்க யார மறந்தாலும் உங்களோட முகத்தை வெண்ணிலா மறக்கவே இல்லை. விஜய், அந்த பேப்பரை கொடுங்க. இதோ பாருங்க விஜய், இந்த பேப்பர்ல வந்த போட்டோவையும் அப்பளக்கட்டுல வந்த உங்க போட்டோவையும் வச்சு பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பாருங்க. விஜய் அந்த பேப்பரை பாக்குறாங்க, வெண்ணிலாவை பாக்குறாங்க. வெண்ணிலா, இந்த பேப்பர்ல இருக்க படம் நான் தான். விஜய் சொல்றாரு, அண்ணே, நான் போய் பார்த்தப்ப உங்க போட்டோவை தானே வெண்ணிலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மெமரி லாஸ் அவங்களுக்கு இருக்குன்னு, அவங்களுக்கு எப்படி உங்க போட்டோ இருக்குன்னு நான் விசாரிச்சேன் வெண்ணிலா கிட்ட. இதுக்குமே ரியாக்ஷன் பண்ணலன்னு. ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு உங்க பேரை நான் திரும்பி திரும்பி சொன்னேன். அவங்களும் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு உங்க பேரை சொன்னாங்கன்னு. அதுக்கு மேல எதுவும் பேசலன்னு வெண்ணிலா. அவங்க கிட்ட நான் உங்களை பத்தி சொன்னேன். அப்ப அவங்க ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. உங்க முகத்தை தாண்டி வெண்ணிலாவால எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. இதுதானே அவங்க நிலைமை. பேப்பரை விஜய் தூக்கி போட்டுட்டு அஜய அடிக்க போறாரு. தாத்தா சொல்றாங்க, அஜய அடிக்காத விஜய்னு. அஜய், எப்படிரா இவ்வளவு விஷயத்தையும் கலெக்ட் பண்ண? சொல்றியா இல்லையாடா? எப்படிரா உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு? அந்த ஹோம்னு சொன்னாங்கண்ணே. ஓகே அஜய், இந்த ஹோம்ல வெண்ணிலா இருக்கான்னு உனக்கு எப்படிரா தெரியும்? நீ எப்படிரா கண்டுபிடிச்ச? என்ன, வெண்ணிலாவ இந்த ஏரியா முழுக்க தேடின, அப்பதானே ஹோமுக்கு போன. அஜய், பொய் சொல்லாத. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற. வெண்ணிலா இந்த நிலைமைக்கு போனதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குடா. சொல்றியா இல்லையா? சத்தியமா இல்லண்ணே. உண்மையை சொல்லுடா. அண்ணே, கழுத்தை நெரிக்காதீங்கண்ணே. அண்ணே, வலிக்குதுண்ணே. அண்ணே, அண்ணே. ஏய், சொல்றியா இல்லையா? ராகினி சொல்றாங்க, அஜய விடுறீங்களா இல்லையான்னு. அஜய தள்ளி விடுறாங்க. இங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லது செய்யலாம்னு நினைச்சா எங்களையே சந்தேகப்படுவீங்களா? ராகினி, நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா வெண்ணிலா விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கணும். விட்டுட்டு காவேரி கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? இனி காவேரிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு கூட்டிட்டு போனல, அதுல இருந்து காவேரி சரியா இல்ல. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் கேட்டா ஒரு விஷயத்தையும் அவ சொல்லல. காவேரியா சொல்லுவான்னு நான் விட்டுட்டேன். ராகினி, வெண்ணிலா விஷயத்த என்கிட்ட டைரக்டா சொல்லல. சொல்ல போறீங்களா இல்லையா? ஜெய், அது காவேரிக்கு டென்ஷன் கொடுத்து பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. இதுதான். ஓகே ராகினி, லிவ் இட். அதுக்கு தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒதுங்கிக்க. நான் அஜய் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். அஜய், வெண்ணிலா விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? நான் தான் சொல்றேன்லண்ணே, நான் சொல்றதெல்லாம் நிஜம்னே. நான் சொல்றத நம்புனேன். டே அஜய், நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. தேடி போய் இவ்வளவு விஷயத்த கலெக்ட் பண்ணேன்னு நான் நம்பவே மாட்டேன்டா. வெண்ணிலாவை ஹோம்ல பாக்கணுங்கிற ஐடியா, அந்த தாட் உனக்கு எப்படி வந்துச்சு? சொல்லுடா, உனக்கேண்டா வரணும்? அண்ணே, அண்ணே அண்ணே, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஹோம்ல தேடி பார்க்கணுங்கிற ஐடியாவே வரும். எனக்கு அந்த தாட் வந்திருக்குன்னா, நான் வெண்ணிலாவோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானே அஜய்? பாட்டி கேக்குறாங்க, இந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணமாடா? சொல்லி தொலைடா. நான் சத்தியமா பண்ணல பாட்டி. தாத்தா கேக்குறாங்க, அப்பனா விஜய் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா அஜய். உனக்கு எப்படிரா ஹோம்ல பாக்கணுங்கிற எண்ணமே வந்துச்சு? பாட்டி கேக்குறாங்க, அஜய் முழிச்சுக்கிட்டு நிக்காம சொல்லுடா விஜய் கேக்குற கேள்விக்கு. அஜய், நான் டென்ஷன் ஆறதுக்குள்ள உண்மைய சொல்லிரு. நீலாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வெறுப்பேத்தாம சொல்லுடா. சொல்ல போறியா இல்லையா? விஜய் அஜய் கண்ணத்துல அடிக்கிறாங்க. ராகினி தடுக்க ட்ரை பண்றாங்க. அஜய் திருப்பி திருப்பி அடி வாங்குறாரு. தாத்தா சொல்றாங்க, விஜய் அடிக்காத அஜய்ன்னு சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, நான் சொல்றேன், அஜய அடிக்காதீங்க விஜய்னு விஜய தள்ளி விடுறாங்க. நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, என்ன விஜய் எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறீங்க? சொல்றாங்க, ராகினி தெரிஞ்சத அஜய் டக்குன்னு சொல்லியிருந்தா விஜய் எதுக்கு கை வைக்க போறான்? கூட்டு களவாணியா பண்ணத விஜய் கண்டுபிடிச்சிட்டான். கேட்கறதுக்கு பதில் சொல்ல துப்புல்ல உனக்கு. பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன துப்பு இல்ல அது இல்லன்னு சொல்லி. ராகினி, என்ன விஜய்? ராகினி, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு பல்லகில்ல உடச்சிருவேன் பாத்து. சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, என்ன உள்ளு ராகினி? பாருங்க விஜய், அஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெண்ணிலா இப்படி ஆனதுக்கு
அஜய் காரணமும் இல்ல. அஜயோட அப்பா தான் வெண்ணிலா ஹோம்ல இருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாரு. தாத்தா சொல்றாங்க, ஓஹோ அந்த ஆளு இன்வால்வ் ஆயிருக்காரா? ஏய், அப்பனா நீ யோசிச்சது கரெக்டு தான். கண்டிப்பா அந்த ஆளு தான் ஏதோ பண்ணியிருப்பாரு. சொல்லுடா, என்னெல்லாம் உனக்கு தெரியுமோ அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்ற. உன்னையும் தூக்கி வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். இருண்ணே, நான் சொல்லிடுறேன்னு நான் சொல்லிடுறேன். அவுட் ஹவுஸ்ல இருந்த வெண்ணிலா ஃபேமிலிய நைட்டோட நைட்டா மிரட்டி எங்க அப்பா தானே அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு நைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்க அப்பா வீட்டை விட்டு மிரட்டி அனுப்புன வேலையை தானே பண்ணியிருக்காங்க. உங்களை ஏத்தி விட்டப்ப அந்த மினி லாரியோட ஆபீஸ் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்ட உடனே விஜய் அழுகுறாரு. அப்பா அதை வச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காருன்னு இதுதானே எனக்கு தெரியும். ஆகினி சொல்றாங்க, போதுமா விஜய் உங்களுக்கு? திரும்பி வெண்ணிலா பக்கம் வர்றான். வெண்ணிலா, உனக்கு இப்ப கூட அடையாளம் தெரியலையாம்மா? வெண்ணிலா அழுகுறாங்க. விஜய் சொல்றாரு, வெண்ணிலா தயவு செய்து அழுகாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நான் இருக்கேன் வெண்ணிலா உனக்கு. வா வெண்ணிலா, நம்ம வீடுதான் வா. விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்த காவேரி அதிர்ச்சியாகி அழுகுறாங்க. அவங்க அக்கா கங்கா ஆறுதல் படுத்துறாங்க காவேரிய. ஆகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இது போதும் நமக்கு. தாத்தா காவேரிய பார்த்து கேக்குறாங்க, என்னம்மா இதுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீ என்ன வேலைமா பண்ணி வச்சிருக்க? பாட்டி கேக்குறாங்க காவேரி கிட்ட, ஏண்டி எதுக்கு இந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்த? என்கிட்ட சொல்லியிருந்தா வேற ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. ராகினி பார்த்துட்டு சந்தோஷமா அஜய கூட்டிட்டு போறாங்க. ஃபைல் கீழே இருக்கத கல்யாணி பாட்டி பாத்துடுறாங்க. தாத்தா அந்த ஃபைலு என்னோடதான்னு சமாளிச்சு அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கிறாரு. காவேரி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப கங்கா சமாதானப்படுத்துறாங்க திருப்பியும் காவேரிய. காவேரி அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, அம்மாவுக்கு இது தெரிய வேண்டான்னு. கங்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி திருப்பி என்னை ஏண்டி போட்டு படுத்துறீங்கன்னு எங்க எல்லார்கிட்டையும் அழுது ஒப்பாரி வச்சிருவாங்க. அதுக்காண்டி நான் சொல்லாம இருக்கேன்னு கங்கா சொல்றாங்க காவேரி கிட்ட. எல்லாத்தையும் தாத்தா பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காரு. சொல்லிக்கிட்டே காவேரி அழுகிறதுனால பொறுக்க முடியாத தாத்தா சொல்றாங்க, கங்கா நான் பாத்துக்கிறேம்மா காவேரிய, நீ வீட்டுக்கு போன்னு அனுப்பி வைக்கிறாங்க கங்காவை. தாத்தா காவேரியை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு கவலைப்படுற, இவ்வளவு கண்ணீர் விடுற, இத சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கலாம்லம்மா. உங்க வாழ்க்கை விஷயத்துல நீயும் விஜயும் பெரியவங்க கிட்ட கலந்து பேசாம நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையாம்மா? நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவேரி நீ ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இருந்திருக்கணும்ல. ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு நானே சொல்லுவேன். நான் தாத்தாவை அறிவுரை சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே காவேரி. புருஷனுக்கு நல்லது செய்யணும்னு இப்படி பண்ணி வச்சிருக்கியம்மா. இந்த புள்ள வெண்ணிலா நினைவு தப்பி போய் பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கேம்மா. இந்த மாதிரி நிலைமையில விஜய் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாமாம்மா? தாத்தா தெரிஞ்சும் என்னால மறைச்சுக்கிட்டு இருக்க முடியல தாத்தா. ஓ காவேரி, மறைக்கணும்னு இல்லம்மா, நீ நல்ல மனசோட தாம்மா பண்ணிருக்க. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கவனமா பண்ணிருக்கலாம்லம்மா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விஜய் இப்பதான் உன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கான். பாசமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி குழப்பம் பண்ணிட்டியேம்மா. பாட்டி சொன்ன மாதிரி எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருப்போம்ல. இப்படிதாம்மா பண்ணியிருக்கணும். நான் விட்டுட்டு நீ வீட்டுக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாதுமா. ஏதோ ஒரு தைரியத்துல கூட்டிட்டு வந்து இப்படி சங்கடத்துல நின்னுகிட்டு இருக்கியேம்மா. இந்த மாதிரி சங்கடப்படுவோன்னு நீ முன்னாடியே நினைச்சிருக்க வேண்டாமாம்மா. என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் ஏதாவது சொல்லியிருப்பேன்லம்மா. யாருக்கும் எந்த சங்கடமும் வராம அந்த பொண்ணுக்கு தேவையான உதவியெல்லாம் நம்மளே செஞ்சிருக்கலாமா. சரி விடு காவேரி, அழுதுகிட்டே இருக்காத, நீ கவலையும் படாதம்மா. எப்படி சரி பண்றதுன்னு நானே பாத்துக்கிறேம்மா. நீ மனசை போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு காவேரி. காவேரி தாத்தா சொல்றேன்ல, அதாம்மா தைரியமா இரு, பாத்துக்கலாம் சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. ஆனா காவேரி அழுக மாத்திரம் நிக்கவே இல்லை. நாளை சந்திப்போம்.